ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு சில பெண்களுக்கான பதிவு, கல்யாணம் ஆனவங்களுக்கான பதிவு. நமக்கு உறவுகள், நம்ம புருஷன் கூட பிறந்த உறவு முக்கியமா இல்லை மனைவி நம்ம தான் முக்கியமா என்பதுக்கான பதிவு. சில பேர் மனைவின்னு சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன் மனைவி இல்லை உடன்பிறப்புகள் தான் சொல்லுவேன். மனைவி நமக்கு தான் அவங்க வாழ்க்கை கொடுத்து நமக்கு தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். உறவுகள் அப்படி கிடையாது. உறவுகள் அவங்களுக்கு என்னமே துடிக்குது, அவங்க உறவுகளுக்கு மட்டும்தான் துடிக்கும். ஆனால் சட்ட ரீதியாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட நம்மளை மனைவி இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் போட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் உடன்பிறப்புகளுக்கு யாரும் டைவர்ஸ்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்காங்களா? அப்படி வாங்கியிருந்த தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன சொத்துனாலும் வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தருவோம்பாங்க. ஆனால் எங்கேயாவது டைவர்ஸ் ஆன மனைவி வந்தால் தான் நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? படித்த பொண்ணுங்க அதெல்லாம் யோசிக்கணும். யோசித்து அவங்க கூட பேசக்கூடாது, போகக்கூடாது, சீர் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது தடுத்து சித்திரவதை பண்ணுதாங்க சில புருஷங்களை. எதுக்காக அப்படி பண்ணுதாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் உண்மையிலே சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுதாங்களா? பேராசை பிடிச்சவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா டீசெண்டாக ஒதுங்குங்க, அவங்கள விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் உழைச்சது நகை நட்டு எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்க போகிறாங்க. நான் என் கணவர் கூட பிறந்தவங்க 5 பேருங்க. இந்த நிமிஷம் வரை எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன். என் தாய் வளர்ப்பா அப்படி. என் தாய் வளர்க்க போய் தான் இன்றைக்கி என் கணவர், அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைங்க முக்கியம், 3ஆவதாக நான் முக்கியம்னு சொல்லுவார். என் கணவர் அவங்க இல்லைன்னா என் கணவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நாங்கள் அப்படி தடுக்கணும்னு சொல்லி போகாதுன்னு இன்றைக்கி ஒரு வார்த்தை நான் சொன்னோம்னா எனக்கு கோர்ட்டில் போய் டைவர்ஸ் தான் என்ன போடுவார். அனுசரித்து வாழக்கூடிய புருஷன் ஏன் புருஷன் கிடையாது. சிலவங்க பிள்ளைகளுக்காக வச்சு காலம் கழிச்சிட்டு இருப்பாங்க. என்னுடைய கணவர் அப்படி கிடையாது. பிள்ளைகளை பார்க்க என் நாத்தனா மாதிரி இருக்காங்க. நான் இல்லாட்டில் என் நாத்தனா மாதிரி என் பிள்ளைகளை பார்த்துக்குறாங்க. தாய் மாதிரி இன்றைக்கி என் பிள்ளைய பார்த்து தினமும் எங்களுக்கு சமைச்சு கொடுத்து விட்ருவாங்க. அப்படி எங்கள் வீட்டில் பார்க்காங்க. அதனால் நம்ம இருக்கிறது, நம்ம நல்ல முறையில் இருந்தோம்னா எல்லாமே நல்லா நடக்கும். எதுக்காக அதை பிரித்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்காங்கன்னு எனக்கு தெரியலை. உறவுகளை பிரிக்க நினைக்க பெரிய முட்டாள்தனம். பேராசை பிடிச்சவங்க தான் இதை பண்ணுவாங்க. இதுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை உண்டு.